சாம்பியன்ஸ் லீக் மிட்வே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆஸ் யூசுவல் இந்த வருஷம் ஆஸ் யூசுவல்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா, இந்த வருஷம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஓப்பன் எண்டட் ஒரு காம்படிஷன் டேபிள் மாரி சாம்பியன்ஸ் லீக் தெரியுது. வெல்கம் அருண், வெல்கம் ராகுல். இந்த ஒரு மிட் குரூப் ஸ்டேஜ் ரிவ்யூ ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக்குக்கு. எப்படி இருந்திருக்கு ஆஸ் ஃபேன்ஸ்? நான் ஏன்னு கேட்டா ஒரு ஆர்சனல் ஃபேன், அதாவது தி லெஜெண்டரி ஏஎஃப் டிவி வந்துட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. அது எப்படி நாம மட்டும் இன்டராவே போயிட்டு வரது, ஹோம கூட்டிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனே அந்த பிரசன்டரே கேட்டான், டேய் அப்ப நம்மளும் போகணும்டா அவே பிஎஸ்ஜிக்கு. அதை ஏன்டா பேச மாட்டேங்கிற இல்ல அப்படின்னு. அவன் அவன் பட் அவன் ஆஸ் என்ன ஃபேன்ஸ் உங்க 2 பேத்துக்கு எப்படி இருக்கு? இல்ல அதான் அவன் என்ன சொல்ல வராங்கிறது புரியுது. பட் இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் தான். ஸோ அவன் வந்து சொல்ல வர்றது வந்துட்டு, இல்ல 6 கேம் ஆடியிருந்தோம்னா வந்து நம்மளுக்கு அவேல போய் ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து ஹோம்ல ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவேல இருக்கும். ஸோ ஐ கெட் த சான்ஸ் டு சீ திஸ் அப்படின்னா. பட் ஆனா வந்து அவன் சொல்ற வேலிடா இருக்கும். இஃப் ஆர்சனல் ஆர் பிளேயிங் 8 கேம் மத்தவங்க எல்லாம் வந்து பழைய ஃபார்மேட்லயே 6 கேம் விளையாடுறாங்கன்னா, அது வேலிடா இருக்கும். பட் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் லூசுத்தனம் தான் அது. ஏதோ ஒரு ஆக்ரோஷத்துல வந்து என்ன பேசுறோன்னே தெரியாம வந்து பேசி தள்ளிட்டான் அந்த ஆளு. அதுதான் அந்த நடந்துச்சு பேசிக்கலி. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா எல்லாருமே அதே தான் ஆடுறாங்க. இது வந்து லைக் டோட்டலி ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு ஃபேனா வந்துட்டு என்னால வந்து இன்னும் ஈஸியா வந்து இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுது. லைக் உள்ள போறப்பவே வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடுவோமா, ஆக மாட்டோமா இந்த சர்டனிட்டி ஃபேக்டர் வந்துட்டு இப்ப இல்ல. அதுவே வந்து ஒரு மாதிரி வந்து குழப்பி எல்லாரும் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவன் பேசுறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது பைத்தியக்காரத்தனமா தான் பேசினான். அது எதுவும் சொல்ல முடியாது. ம். அது இல்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்டார்ட்டிங்ல நம்ம இதே ஸ்டார்ட்டிங்ல ரிவ்யூ போடும்போது, டாப் 8லாம் நம்ம வந்துருவோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்து 4 மேட்ச் பார்த்தா டேபிள்ல நாங்க 10த் இருக்கோம். அவனுங்க 12த் இருக்கானுங்க. ஸ்லாட் பால் வந்து அது போயிருச்சு. பட் நாங்க 2 ம். பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அதே சேம் பாயிண்ட்ஸ். ஐ திங்க் சேம் கோல் டிஃபரன்ஸ். சிமிலர் கோல் டிஃபரன்ஸ் லெவல் ஆல்சோன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து அதான் இப்போ டக்குன்னு பார்த்தா வந்து, ஆஹா நம்ம 8த் இருக்கோம். அடுத்து பிஎஸ்ஜி அவே, யுவென்டஸ் அவே வருது எங்களுக்கு. ஸோ ம். டக்குன்னு 2 மேட்ச் தோக்க முடிய மேட்ச் தான் அது. டக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ம். இப்போ வந்து எங்க முடிப்போம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. குவாலிஃபை 24க்குள்ள வந்துருவோம். அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் 17th, 16, 15லாம் முடிச்சா எப்படி இருக்கும்? அந்த அன்பிரடிக்டபிலிட்டியே வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு எங்க போய் முடியும்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம். ம். இல்ல எதுக்கு நான் இந்த கேள்வி வச்சு ஆரம்பிச்சேன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ரொனால்டோவையும், புஃபானையும் கூட்டிட்டு வந்துட்டு, நமக்கு புரியாத "ஏய் ஆப்ரா கடாப்ரா" அப்படின்னு போட்டுட்டு, சப்புன்னு நம்ம ஆளு வந்து எப்படா என்னை வெளிய அனுப்புவாங்கன்னு பார்க்குறாப்ல அந்த பட்டன் அமுத்துற வரைக்கும். "டேய் சொல்லுங்கடா நான் அமுத்திட்டு கிளம்புறேன்டா" அப்படிங்கிற மாரி நின்னுகிட்டு இருந்தாரு மனுஷன். பட் அத அமுத்துன உடனே வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து மேக்ஸ் அப் த ஃபிக்ஸ்சர்ஸ். இப்போ வந்து நம்ம வடலண்டன்ல பண்ணும்போது நம்ம அந்த ஆப்டாவோடைய டிஃபிகல்டி ரேட்டிங் உள்ள ஒரு இதை பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஹூ காட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ், ஹூ காட் த லீஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இஸ் தட் ஜஸ்டிஃபைட்? இந்த புது ஃபார்மேட்ல இந்த ஏஐக்குள்ளார ஷுட் வி சே ஈச் டீம் ஹேவ் அ கோஎஃபிஷியன்ட் அப்படி வச்சுட்டு ஒவ்வொரு டீமுக்கும் 4 டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ், 4 டஃப் ஃபிக்சர், 4 ஈஸி ஃபிக்சர்ஸ் நம்ம வந்து குடுக்கறதா ஜஸ்டிஃபைடா? இல்ல திஸ் அகைன் இஸ் அருண் சொன்ன மாரி ஒரு அன்பிரெடிக்டபிலிட்டி வி ஹேவ் டு பிளே ஆன் வித் இட்ங்கிற மாரி இருக்கா? அன்பிரடிக்டபிள். ஏன்னா வந்து சிச்சுவேஷன் ஆஃப் த கேம்ஸும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து டக்குன்னு ஒரு டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போ ஸ்போர்ட்டிங் ஆர் பிரெஸ்ட் வந்து கீழே தேர்ட் பார்ட்டோ ஃபோர்த் பார்ட்டோ அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவனுங்க பார்த்தா வந்து ரியல் மேட்ரிட் லெவலுக்கு வேற லெவலில் ஆடிட்டு இருக்கானுங்க. சம ஃபார்ம்ல ஸ்போர்ட்டிங் வந்து 10-11 வின்னு கண்டினியூஸா ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ பிரெஸ்ட்டும் அதே மாதிரி தான். மொனக்கவும் சம ஃபார்ம்ல இருக்கானுங்க. லீக் ஒனுக்கே கம்பீட் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி எப்படி வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல அது. ஸோ அகைன் இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஸோ யா எனக்கு அதான் தோணுது. எந்த டீம் எப்படி முடிப்பாங்கன்னே தெரியல. இல்ல முன்னாடி நம்ம வந்து 8 குரூப்னு ஒரு விஷயம் இருக்கிறப்ப 32 டீம்ஸ்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எவிடென்ட்டா வந்து ஒரு குரூப் தான் வந்து குரூப் ஆஃப் டெத்னு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். எவ்ரி சிங்கிள் டைம் வந்துட்டு நம்ம போடுறப்ப அந்த ஒரு பெரிய டீம் இங்கேருந்து இப்போ லாலிகாலேருந்து ஒரு பெரிய டீம் இருக்கும், பிஎல் ஒரு சேரியாலேருந்து ஒரு பெரிய டீம் இருக்கும், அண்ட் மூணாவது டீமுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது பார்ட்டி ஸ்பாயில் பண்ற மாதிரியான ஒரு ஒரு கஷ்டமான டீம் ஏதாச்சும் ஒரு லீக்ல இருந்து டெஃபினட்டா வந்து மாட்டிக்கும். லைக் அந்த காம்படேட்டிவ்னஸ் வச்சுட்டு. ஸோ நம்ம அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ரெகுலரா ஓகே இந்த ரெண்டு டீம்னு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 டீம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அடுத்த ரவுண்டுக்கு யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபேக்டர் வந்து அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்துட்டு சுத்தமா குறைஞ்சு போச்சு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி. இது வந்து லைக் டிஃபிகல்ட் டீம்ஸ்
டிஃபிகல்ட் கேம்ஸ் ஈஸி கேம்ஸ்னு பார்க்கறத விட ராகுல் சொன்ன மாதிரி பாட் வைஸ் போகிறப்போ அந்த அந்த பாட் வைஸ் போகிற இதில் தான் வந்து இவங்க வந்து சீடிங்ஸும் பண்ணிருக்காங்க. பாட் வைஸ் பண்ணுறதுல தான் அவங்க வந்து அந்த கேம் ஃபிக்ஸ்சர்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைக் எனக்கு இருந்த ஒரே பீஃப் வந்துட்டு டீம்ஸ் 2 கேம் எக்ஸ்ட்ரா ஆடுறாங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய பீஃபாக இருந்துச்சு. நான் அந்த ஏன்னா நீ இங்கே 2 எக்ஸ்ட்ரா கேம் ஆடுவேன், அண்ட் இஃப் யூ டோன்ட் குவாலிஃபை இந்த டாப் 8னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேம் நீ ஆட வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவாக 4 கேம் ஆடுறேன். அது மட்டும் தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பட் மற்றபடி இந்த அன்பிரடிக்டபிலிட்டி வந்து ஆக்சுவலி இட் ஆட்ஸ் சம்திங் டு இட். அது வந்து லைக் ஒரு மாதிரி நம்மளே வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனாவே கொஸ்டின் பண்ண வைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஃபேக்டருமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாகவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் இட்ஸ் குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் ஐ டோன்ட் see issues with it, if I can say that. என்ன அன்னைக்கு சொன்ன எல்லாமே டச் பண்ணீங்க. ஏன்னா டீம்ஸ் லைக் மானோகோ, ஸ்போர்ட்டிங், பிரெஸ்ட், லில் இவங்க எல்லாமே 4 ஃபிக்சர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா மேபி இவனும் செல்டிக்கும் கூட இவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் 10 டாப் 12 இருக்காங்க, which we didn't completely expect. அவங்க மேபி ஒரு 15th இருந்து 24th இருப்பாங்க அப்படிங்கிறதா வந்து ஐடியலா நம்ம யோசிச்சிருப்போமா. ஸ்போர்ட்டிங் செகண்ட்ல இருக்காங்க. லுக் அட் மானோகோ வந்துட்டு தேர்ட்ல இருக்காங்க, பிரெஸ்ட் ஃபோர்த்ல இருக்காங்க. டாப் 4ன்னு பார்த்தா லிவர்பூல் விட்டுட்டு மீதி அதான் எவனோ ஒருத்தன் யூரோப்பா லீக் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தாங்க, குரூப் ஹெட்ஸ் ஆஃப் யூரோப்பா லீக் அப்படின்னு ஏதோ பார்த்தேன் நானு. அப்படி இருக்கிறவங்க அவங்களாம் வந்து டாப் 4ல இருக்கிறாங்க. நான் எது கேட்கறேன்னா இது வந்து they have a very good chance to make it into the top 8, like pushing at least 2 out of these 4 teams have a real chance to make it into the top 8. யோசிச்சு பார்த்தோம்னா ஏன்னா செல்டிக் வந்து கிளப் ப்ரூஹே, டினமோ ஜாக்ரப், யங் பாய்ஸ் அண்ட் வில்லா ஆடுறாங்க. பிரெஸ்ட் வந்து பார்சா அண்ட் ரியல் மேட்ரிட் ஆடணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஐ மீன் இட்ஸ் கோனா பி ரியலி டஃப் அந்த 2 ஃபிக்சர்ஸ். மானோகோ ஹேவ் a very good chance. பென்ஃபிகா, வில்லா, ஆர்சனல் they can get results against பென்ஃபிகா at home, வில்லா at home. 2 ஃபிக்சர் அவங்க எடுத்தானே கூட they get them. நம்ம பேசின ஞாபகம் இருக்கா, how much do we need to get into the top 8 ன்னு சொல்லி. I think we agreed on ஒரு 18 or 19 points probably கரெக்டா ஆச்சுன்னா. இப்ப பாத்தீங்கன்னா மானோகோ வந்து already have 10. ஒரு 2 wins வந்து will get them to 16. Why not one more win from out of nowhere, or probably ஒரு draw and 2 draws also could make them qualify into the top 8. இப்போ நம்ம டஃப் ஃபிக்சர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது மானோகோக்குலாம் சொல்லும்போது ஸ்போர்ட்டிங் they have ப்ரூஜ், லைப்சிக், பொலோனியா அண்ட் ஆர்சனல் அட் ஹோம் அவங்களுக்கு. ஸோ they can again do anything with Arsenal again. ஸோ இந்த மாதிரி லில்லோ அந்த மாதிரி சிமிலர் ஃபிக்சர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ is this now showing that all the 36 teams have an equal chance of qualification? போன தடவை குரூப் ஃபேஸ்ல வந்து அப்படி கிடையாது. லைக் நமக்கு தெரியும் அருண் சொன்ன மாதிரி 2 டீம் குவாலிஃபை ஆயிருவாங்க, மீதி ஒரு டீம் வந்து யூரோப்பா லீக் போயிருவாங்க, ஒன்னுக்கு வெளியே போயிருவாங்க, நம்மள ஆப்வியஸா தெரியும். பட் இப்போ வந்து இந்த 3rd பிளேஸ் டீம் இருக்காங்கல்ல ஒவ்வொரு குரூப்லயும், குரூப் ஃபேஸ் இருக்கும்போது அவங்களுக்கு they have a straight shot against anyone. பட் எனக்கு வந்து இதான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த 3rd பிளேஸ் டீம் வந்து யூசுவலா ஒரு சில கிளப் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் சாம்பியன்ஸ் லீக் எனக்கு குரூப் ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு ரெவென்யூ நல்லா வருது, சரி நான் தேர்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு நல்லா இப்போ டாப் 2 டீம்ஸ் நல்லா இருக்கு, எனக்கு தேர்ட் முடிக்க சான்ஸ் இருக்கு, நான் யூரோப்பா லீக்ல போய் அங்க நான் கம்பீட் பண்ணிக்கிறேன், எனக்கு அங்கனால முடியும். இந்த மாதிரி அயாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு டீம், அயாக்ஸ் ஆர் லைக் நப்போலி, அந்த மாதிரி ஒரு டீம்லாம் வந்து இப்போ நான் யூரோப்பா லீக் போய் அங்கே கம்பீட் பண்ணேன். ஃப்ராங்க்ஃபுட், செவியா, அந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்து நான் அங்கே போய் கம்பீட் பண்ணிக்கிறேன். ஐ கேன் கோ இன் யூரோப், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், அங்கேயும் ரெவென்யூ வரும் நல்லா. இந்த மாதிரி ரெவென்யூ பார்த்து இருக்கிற கிளப்ஸ் வந்து ஐ திங்க் யூரோப்பா லீக் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் இதை விட அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குல்ல. ஸோ சில கிளப்ஸ்லாம் தேர்ட் நான் முடிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு போகிற ஒரு கிளப்ஸ்லாம் இருக்கு, நான் போய் யூரோப்பா லீக்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து இப்போ நம்ம பேசின மாதிரி தான், நீ யூரோப்பா லீக்குள்ள எவ்வளோ தூரம் போனாலும் நீ எங்கேருந்து போகிற, நாக் அவுட் ஸ்டேஜஸ்லேருந்து போகிற கரெக்டா. நீ நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல இருந்து போறப்பவுமே உனக்கு வந்து நீ மேட்சுக்கு மேட்ச் ஜெனரேட் பண்ணி நீ வின் பண்ண வரைக்கும் கிடைக்கிற உனக்கு ரெவென்யூ, நீ சாம்பியன்ஸ் லீக்ல அதை விட கம்மி மேட்சஸ்ல ஆடினா உனக்கு வந்து அதே ஈக்குவலண்டா கிடைக்குமா? அதுதான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினா இருக்கும். இப்போ ராகுல் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னா அது ஒண்டி தான் கேட்பேன். ஏன்னா பெர் மேட்ச்க்கு நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து ஜாஸ்தி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்ன நான் பார்ப்பேன்னா, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு யூரோப்பா லீக் டீம்ஸ், பட் நீ யூரோப்பா லீக் உள்ள போனாலுமே ஒரு ஃபேனா நீ வந்து ஸ்டேடியம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, யூ ஹாவ் ஒரு மோர் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ்
when your team is facing like ஒரு பார்சலோனாவோ ஒரு மட்ரிடோ இல்ல ஒரு லிவர்பூலோ இந்த மாதிரியான ஒரு டீமை ஃபேஸ் பண்றதுக்கும் உனக்கு வந்து லேஜியா வார்சா இல்லாட்டி வந்து ஸ்டர்ம் கிராஸ் இந்த மாதிரியா வந்து லைக் ஜென்ரலா வந்து யூரோப்பால ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும்ல. இப்போ இந்த ரெண்டு நம்ம என்ன பேசுறோம், அப்ப வந்து நீ ரெகுலரா ஆடுறதுல 2 கேம் எக்ஸ்ட்ரா ஆடுற, 16-24 ஃபினிஷ் பண்ணினா இன்னும் 2 கேம் எக்ஸ்ட்ராவா ஆட போற. ஸோ அந்த 4 கேம்ல உனக்கு வெதர் யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் நாட், அந்த 4 கேம் வந்துட்டு உனக்கு ப்ராபப்ளி இஸ் கோயிங் டு கெட் யூ மோர் ரெவென்யூ தேன் ஒரு யூஆர் பிளேயிங் இந்த யூரோப்பா லீக் ஒரு செமிஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் போற ரெவென்யூ வந்து ஜாஸ்தியா கிடைக்கலாம். அகைன் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நீ யூரோப்பா லீக்ல போயிட்டாலுமே அந்த பாயிண்ட்ல இருக்கிற டாப் 4 மிட் லெவல் டீம்ஸ் தான் வரப்போகுது, கரெக்டா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் நீ போனதுக்கு அப்புறமும் உன்னுடைய வந்து ட்ரோஃபின்னு ஒரு விஷயம் வந்து அங்க கேரண்டிட் கிடையாது. ஸோ ரெவென்யூஸ்னு வச்சு பார்த்தா எனக்கு வந்து இது வந்து இன்னும் ஜாஸ்தி ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு எல்லா டீமுக்குமே ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது இது. லைக் நம்ம பேசணும் சூப்பர் லீக் எப்படியாச்சும் இவென்ச்சுவலி வந்துரும் பேசிட்டு. ஆனா இப்போ அதை பாருங்களேன், இப்போ நான் ரவுண்ட் ஆஃப் 32 போறேன், ரவுண்ட் ஆஃப் 32 போயிட்டேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டுட்கார்ட் அப்படின்னு ஒரு டீம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஸ்டுட்கார்ட் மாதிரி ஒரு டீம், நான் ரவுண்ட் ஆஃப் 32 போயிட்டேன். அங்க போய் நான் நாக் அவுட் ஆயிடுவேன், மோஸ்ட் ப்ராபப்லி 80% நாக் அவுட் ஆயிடுவேன். பட் நீ இதே யூரோப்பா லீக் தேர்ட் முடிச்சா யூ ஹேவ் அனதர் இன்சென்டிவ் டு புஷ் இன் யூரோப். நீ லீக்ல என்னதான் மட்டமா பண்ணாலும் நான் அங்க யூரோப்ல நான் எனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாக் அவுட் டீம், ஸ்டுட்கார்ட் மாதிரி ஒரு நாக் அவுட் டீம் வந்து நாங்க ஆடுவேன் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் இப்போ ரவுண்ட் ஆஃப் 30 அவுட் ஆயிட்டேன், லீக்ல வந்து நீ 10th இருக்க அப்படின்னா உனக்கு என்ன இன்சென்டிவ் இருக்கு சீசன் பண்றதுக்கு? ஃபேன்ஸுக்கும் இன்சென்டிவ் இல்லல்ல. ஓகே, யா ஃபேர், தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. பட் நான் இன்னொன்னு என்ன யோசனை, அருண் சொன்ன ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அந்த பிளேயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். சி பிளேயிங் அகேன்ஸ்ட் யூரோப்பா லீக்ஸ் வித் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸோ ஈக்குவல் பவர் உள்ள ஒரு கிளப்புக்கும் வென் யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் அகேன்ஸ்ட் ஒரு டேவிட் த ஜாயிண்ட் மாதிரி ஒரு இதுல வந்து கோயிங் அந்த மாதிரி ஒரு மேட்சப் ஆகும்போது வந்து இட் கிவ்ஸ் யூ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் as a club to see where you stand அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. யூ நெவர் நோ, அந்த அன்னைக்கு எவ்ரிதிங் could go your way and you could perform and you can win. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பா லீக் லாஸ்ட் சீசன் வந்து அட்டலாண்டால லிவர்பூல் கிட்ட வந்து ஆன்ஃபீல்ட்ல 3-0 போனாங்க. தட் நோ ஒன் ரியலி எக்ஸ்பெக்டட் தட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் them அந்த அன்னைக்கு. பிகாஸ் தே கோயிங் அட்லாண்டா மாதிரி ஒரு கிளப் வந்து லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப் கிட்ட போய் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது இட்ஸ் அகைன் a huge ஃபீட். அது வந்து இங்கேயும் நம்மளால பார்க்க முடியல. இட்ஸ் ஆல்சோ ஒன் பாசிட்டிவ் ஃபார் தட் லோ அந்த ஒரு மிட் டேபிள் கிளப் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னா வந்து இப்போ இந்த புது ஃபார்மேட் வந்து இட் ஹேஸ் 36 சைட்ஸ், 36 சைடும் ஹேஸ் அ வெரி ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். இதுல நம்ம லோ ஹாஃப் டீம்ஸ் பத்தி பேசணும், கரெக்டா? இப்போ லெட்ஸ் கம் டு தி அதர் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். ஹை எண்ட் டீம்ஸ் வந்து குரூப் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஏய் 2 தாண்டா, நம்ம தாண்டா, நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி 2 வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. லைக் எவ்ரி ஒன் நோஸ் அந்த குரூப் ஃபார்ம் ஆகும்போது அருண் சொன்ன மாதிரி ஒரே ஒரு குரூப் ஆஃப் டெத் இருக்கும், எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் டெத் இருக்கும். பட் மீதி ஒரு 7 குரூப் வந்து தே நோ அந்த 14 டீம்ஸ் கண்டிப்பா யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த குரூப் போட்ட உடனே. பட் இப்போ லுக் அட் தி டீம்ஸ், இவங்க யாரு, ரியல் மேட்ரிட் ஆர் 18th right now, ஏசி மிலான் who are I mean they are not big right now but they are still 20th, அட்லெட்டிகோ மேட்ரிட் are 23rd, PSG are 25th, பயன் வர 17th, பயனும் வந்து 17th. so இவங்க எல்லாம் வந்து see ஆர்சனல் அவங்க குரூப் ஃபேஸ்ல இருந்தா கண்டிப்பா they'll be 1 or 2 in the group but they are 12th now. everyone will want to finish in the top 8. அதுதான் ஐடியலி. who will want to play ஒரு எக்ஸ்ட்ரா 2 கேம், தேவையில்லாம அந்த 2 கேம் விளையாடிட்டு வரணுங்கிற மாதிரி. ஏன்னா 2 கேம் விளையாடுறது ஒண்ணு, ஆனா there is a high chance that you can get knocked out. you never know அந்த 2 கேம்ல யார் உங்களோட ஆப்போனன்ட்டா வர போறாங்கற ஒரு ஃபேக்டர் இருக்கு. சோ இது வந்து இந்த ஸ்ட்ராங் டீம்ஸையும் வந்து கஷ்டமான ஒரு இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டி இருக்கா. கன்ஃபார்மா அதான். எனக்கு வந்து டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிட்டி, ஆர்சனல் அந்த லைனா டேபிள் படி அதுதான் சொல்லுது, எல்லாம் அங்க தான் இருக்கானுங்க. டேபிள் படி அதுதான் சொல்லுது. ஆனா வந்து பட் டக்கு இப்போ சிட்டிக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், அதான் சிட்டி பிஎஸ்ஜியாவே யுவென்டஸாவே வருது. ஆர்சனலுக்கும் டஃப் ஃபிக்சர்ஸ், சப்போர்ட்டிங்காவே மொனாக்கோவே எல்லாம் கேட்க வேணா ஈஸியா இருக்கும், ஆனா அவனுங்க லீக்ல நல்லா பண்ணிருக்கானுங்க. ஸோ அதே மேட்ச்ல என்ன வேணா நடக்கலாம். ரியல் மேட்ரிடும் அதே மாதிரி தான். ரியல் மேட்ரிட் எங்கேயோ இருக்கானுங்க, இன்ஃபேக்ட் கஷ்டமான அவங்களுக்கு தான் இன்னும் கஷ்டம் ஆக்சுவலா. அதான் அந்த மாதிரி மொனாக்கோ என்ன வேணா நடக்கலாம், அதான் அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் இப்போ வந்து சிட்டி மாதிரி ஒரு கிளப், ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப் வந்து 15th 16th முடிச்சா வந்து தேவையில்லாம ஆல்ரெடி இன்ஜுரிஸ், அது இன்னொரு சைடு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்ஜுரிஸ்ன்னு சொல்லிட்டு, இதுல எக்ஸ்ட்ரா 2 கேம் ஆடி, எக்ஸ்ட்ரா 2 கேம் ஹை இன்டென்சிட்டி கேம்ஸ் வேற ஆடி டக்குன்னு நாக் அவுட் ஆயிட்டேன்னா இன்னும் மோசம். ரவுண்ட் ஆஃப் 32 நாக் அவுட் ஆனா அந்த மாதிரி கிளப்ஸ்க்கு வந்து இட்ஸ் பெரிய கிளப்ஸ்க்கு இட்ஸ் டிஸ்கிரேஸ் ஆக்சுவலா, அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த சீசனே வேஸ்ட் அப்படி அந்த மாதிரி ஆயிடும் என்னதான் ஜெயிச்சாலும். ஸோ அகைன் இட்ஸ் மேக்கிங் இட் மோர் காம்படிட்டிவ், விச் இஸ் குட்.
பெரிய கிளப்ஸ் ஆங்கிள் இருந்து பார்த்தா தேவையில்லாத மேட்சஸ் அந்த மாதிரி தெரியுது. அருண் இது லைக் வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்ல ஏஎஃப்டிவில ராபி சொன்னா ஹோம் அவே ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோடது எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. நாங்க வந்து இது வரைக்கும் இன்டர் அவே ஆடி இருக்கோம், அட்லாண்டா அவே ஆடி இருக்கோம், பிஎஸ்ஜி அட் ஹோம், ஷக்தார் அட் ஹோம் 4 கேம் விளையாடி இருக்கோமா. இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தீஸ் கேம்ஸுமே வந்துட்டு ஒரு பெரிய இப்போ ராகுல் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கண்டினியூஸாக உனக்கு போயிட்டே இருக்கு. லைக் உனக்கு ரெலண்ட் ஆகி நம்மளால வந்து ஹோம்ல ஓகே இந்த கேம் வந்து நம்ம வந்து ஹோம்ல மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கம்மியா வர மாதிரி இருக்காது. ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து அவங்க அஃப்கோர்ஸ் இது ஏஐ பண்றதுனால நம்ம வந்து ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து காண்டு வச்சுட்டு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா எப்படி ஆயிடுதுன்னா அன்பார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ஒரு செட் ஆஃப் டிஃபிகல்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் நடுவுல ஒரு அவே கேம் எங்களுடைய கேஸ்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ எங்களுக்கு வந்து லைக் ஒரு பிரீதர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சான்ஸே வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. ஸோ அது வந்து லைக் நீ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஓப்பனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நம்ம வந்து உள்ள போறப்பவே இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒரு குரூப் ஆஃப் டெத் தவிர்த்து மிச்சம் எல்லா குரூப்ல இருக்கிற 3வது டீமுக்குமே நமக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான்டா, நம்ம போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா நான் வந்து ஒரு என்னை விட சுப்பீரியர் டீமை வந்து நான் ஹோம்லயும் ஆடுறேன், அவேலையும் ஆடுறேன், அந்த மாதிரி 2 டீம் ஆடுறேன். ஸோ அந்த 4 கேம்ல எனக்கு வந்து ஹோம்ல ஆடினாலும் சரி, அவேல ஆடினாலும் சரி, என்னோட பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரொம்ப கம்மின்னு வந்துடுது. இப்ப வந்துட்டு ஓப்பனா 36 டீம் இருக்கிறப்போ எனக்கே தெரியுது, எனக்கு நான் ஒரு 3வது டீமா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சான்ஸ்ல கண்டிப்பா ஒரு 2-3 டீமாவது நான் ஃபேஸ் பண்ணுவேன், which is increasing my possibilityங்கிறது தெரியுது. ஸோ அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஆல் ஃபுல்லி பேட் ஃபார் பிக் டீம்ஸ். ஏன்னா இப்ப நீங்க வந்து மேல ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. ஓகே, ஸோ அகைன் இது வந்து லைக் ஒரு ஃபிக்ஸ்சர் லிஸ்ட் வந்து ரேண்டமைஸா வருது தான். இப்போ நீங்க வந்து எங்களுக்கு மட்ரிட் வந்து ஹோம்ல வேணும், லெவர்குசன் ஹோம்ல வேணும் கேட்டுட்டு இவங்க அவே வேணும் நீங்க கேட்கல, ரேண்டமைஸ்டா வர ஒரு ஃபேக்டர் தான். ஸோ இது வந்து ஃபுல்லி ஒரு சைட்ல ஒண்டி லீன் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி சின்ன டீம்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியா இருக்கு. நான் அப்படி சொல்லுவேன். நான் மோர் தேன் லைக் அஃபெக்டிங் பிக் டீம்ஸ், அஃபெக்டிங் ஸ்மால் டீம்ஸ்ங்கிறத விட இட் ஹஸ் கிவன் தெம் லைக் மோர் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளால ஏதோ ஒரு செய்ய முடியும். அண்ட் அந்த 24 டீம்ஸ் நம்ம ஏன்னா முன்னாடி இருக்கிறப்ப குவாலிஃபை ஆகிறது 16 டீம்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம 8 டீமுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறப்போ நீ உள்ள போறதுக்கு அதுவே ஜாஸ்தி ஆகுது இல்ல. ஸோ எனக்கு வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா தெரியும். ஸோ ஐ டோன்ட் நோ பெரிய டீம்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா தெரியல. இல்ல நான் எதுக்கு இதை கேட்டேன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷெட்யூலிங் ஆஃப் த ஃபிக்சர்ஸ், அதாவது ஒரு கிளப் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபிக்சர்ஸுமே பயங்கர டஃபா இருக்கலாம், நெக்ஸ்ட் 4 பயங்கர ஈஸியா இருக்கலாம். அது வந்து இட் பிளேஸ் இன்டு அ மேஜர் ரோல் இன் த ஹோல் சீசன். நான் வந்து சாம்பியன்ஸ் லீக் மட்டும் சொல்லல, இது வந்து டொமஸ்டிக்கா எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா கூட இப்பதான் அருண் சொன்ன மாதிரி எங்கேயோ அது போய் உழுகும். ஒரு 2 டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ் நடுவுல போய் இந்த ஃபிக்சர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு டஃப் அவே நைட் அட் இன்டர் மிலான், ஒரு டஃப் அவே கேம் அட் சாண்டியாகோ பெர்னபியோ, இந்த மாதிரி போய் விழுந்துச்சுன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம், ஹவு தி அனலிஸ்ட் ஹேவ் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா டைம்னு. அதாவது ஒரு டீம் பத்தி பார்த்துட்டோம்னா ரிட்டர்ன் லெக்ல வந்து எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும், நம்ம விளையாண்டுக்கலாம். இப்போ அதுவும் கிடையாது. யூ ஹேவ் டு 8 செப்பரேட் டீம்ஸ் நீ பார்க்கணும் ரவுண்ட் ஆஃப் 16 போற வரைக்கும் ஆச்சு. தென் விச் பியாண்ட் தட் பாயிண்ட் இஸ் ஆப்வியஸ்லி ஹோம் அண்ட் அவே. உங்களுக்கு வந்து இட் மேக்ஸ் இட் மச் ஈஸியர். பட் இப்போ வந்து இட்ஸ் ஆடிங் டு த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் தோஸ் அனலிஸ்ட்ஸ் as well. இது வந்து இஸ் இட் கைண்ட் ஆஃப் லைக் இட்ஸ் இன்க்ரீசிங் த ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேன்ஸுக்கு ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பொனான்சா. In terms of the parallels who are working at the club, the players, the manager, the stats people, the analysts, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் ஃபேக்டர், இந்த ஷெட்யூலிங்னால வர ஒரு இன்கிரெடிபிள் விஷயம் ஆஃப் ஈவன் த பிளேயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்ல, how is it going to affect them going forward. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன், நமக்கு இது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் சீசன் போயிடும் யோசிச்சு பார்த்தா. பட் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சீசன்ஸ்ல how do you think it will play out? இது இந்த மோசஸ்ல வந்து ஜூன்ல வந்து ஒரு கிளப் வேர்ல்ட் கப் அப்படின்னு வேற ஒன்று கொண்டு வர போறாங்க. இதேதான் அங்கேயும் ஃபேக்டர் ஆகும். லைக் ஜூன் ஜூலை நீ ஆடிட்டா, டேய் எங்கடா பிரேக்கே காணோம், இங்க இருந்த பிரேக் கிடைச்சதே 1 மாசம்டா, அதையும் நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க என்னடா பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். இப்போ இந்த கிளப் வேர்ல்ட் கப் வந்து எவ்ரி இயர் திங் இல்ல, கரெக்ட்? ஐ திங்க் சோ, எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இல்ல யா, சைக்கிள்ல வருமா? எவ்ரி இயர். ஏன்னா கிளப் வேர்ல்ட் கப் எவ்ரி இயர் திங்கா சைக்கிள்ல வருமா? அதான். ஏன்னா அப்புறம் இது யூரோஸ் அதெல்லாம் சம்மர் வரும்ல. சோ அதுதான் எனக்கு சைக்கிள்னு தோணுது. பட் யா இந்த வருஷம் இருக்கு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. பட் யா அதுவும் ஒரு ஃபேக்டரா வச்சு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையும் நான் ஆடணும். அதுவும் FIFA வேற இப்போ சொல்லியிருக்கான், நீங்க வந்து ஃபுல் டீம் தான் கொண்டு வரணும், நீ சும்மா அகாடமி பிளேயர்ஸ் வச்சு ஆடக்கூடாதுன்றான். டேய் அப்போ எங்கடா பிரேக் அவங்களுக்கு? கிளப் வைஸ் பாத்தீங்கன்னா, கிளப் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரெவென்யூ போர்டுக்கு ரெவென்யூ வருது, ரைட்? அவனுங்க விட்டுருங்க. அஃபெக்ட் ஆகுது மேனேஜர், பிளேயர், அந்த ஸ்டாஃப், அவங்க 3 பேர் தான் மெயினா அஃபெக்ட் ஆகுது. இந்த இதுலயே வந்து ஹோலா அஃபெக்ட் ஆகுது. அன்லெஸ் FIFA or someone come into
இதுல வந்து நாங்க இன்டரப்ட் பண்றோம் அப்படின்னு லா ஏதோ கொண்டு வந்தாதான் வந்து அவங்களுக்கு ஏதோ விடுதலை மாதிரி கிடைக்கும். இல்லனா இதுக்கு வந்து நடுவுல அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் வேற நடக்குது, அதையும் மறந்துடாத. இது நானும் அருணும் ஃபியர்ஸா சண்டை போட்டுட்டு இருந்தோம். இது வந்து ஓகே மேபி ஐ த்ரோ இட் அப் டு யூ கைஸ் ஆன் கேமரா. So for me, I felt இந்த நான் வந்து I'm not talking about the summer tournament. FIFA Club World Cup பத்தி பேசல. சீசன்ல 2 matches have increased technically. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆடிட்டு இருந்தாங்களோ அதுதான் இப்ப பண்றாங்க. 2 matches have increased அப்படின்னு நான் சொன்னேன். அருண் வந்து the intensity of the games have also increased, which is a very very good point. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபுட்பால் இப்படி இல்ல. ஃபுட்பால் 4-4-2 லோ பிளாக் போட்டு ஒரு கோலை போட்டோம்னா அப்பாடா சொல்லிட்டு ஜாகிங் பண்ணிட்டு இருப்பானுங்க பிட்ச்ல. Now the intensity have increased way bigger. அருண் என்ன சொன்னாப்ல, இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ்ல வந்து ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு நேஷனல்ஸ் லீக்னு ஒண்ணு கொண்டாந்துட்டு இட் மேக்ஸ் யூ குவாலிஃபையிங் சினாரியோ, ஒரு கஷ்டமான குவாலிஃபையிங் சினாரியோ மாதிரி வேற போயிடுச்சு ஒரு பக்கம். நான் என்ன சொன்னேன், எப்படி பார்த்தாலுமே இன்டர்நேஷனல் பிரேக்ல தே பிளே 2 கேம்ஸ். அது நேஷன்ஸ் லீக்கு ஆடுறாங்களோ இல்ல ஃப்ரெண்ட்லிஸ் ஆடுறாங்களோ தே ஸ்டில் பிளே 2 கேம்ஸ் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ அருண் கேம் பேக் அண்ட் செட் இந்த 2 கேம்ஸ்ல வந்து ஈச் மேனேஜர் ஃபார் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் ஒரு ரொட்டேஷன் பாலிசியில வந்து பிளேயர்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அருண் சொன்னாப்ல. நான் என்ன சொன்னேன், நீ ரொட்டேஷன் பாலிசியில பிளேயர்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 பிளேயர்ஸ் வச்சு ஒரு ஸ்குவாட் எடுத்துட்டு போறாங்கல்ல, the same 25 has been for the last 20 years. அது மாறினது 25 பிளேயர் ஸ்குவாட். அருண் என்ன சொன்னா, இந்த 25 பிளேயர்ஸ் நீ எப்பவுமே ஒரே 25 எடுத்துட்டு போற, நீ 5 புது பிளேயர் எடுத்துட்டு போ, 5 பிளேயரை டிராப் பண்ணிட்டு போ, எக்ஸாக்ட் 25 அப்படின்னு சொன்னா. நான் என்ன அதுக்கு ரிப்ளை சொன்னா, இப்போ 25 பிளேயர்ஸ் நீ எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த 25 players வந்து they proved and they showed that they deserve to be starting in the main tournament. பட் மீதி 5 பிளேயர் எடுத்துட்டு போனவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, விட்டுட்டு போன 5 பேர் நீ ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ வேர் டு யூ ஸ்டாண்ட் ராகுல் அந்த நான் அப்படி சொன்னேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நேஷன்ஸ் லீகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் நேஷன்ஸ் லீக் இனிஷியல் இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பெரிய டீம்லாம் வந்து ஆடினாங்க. எனக்கு நேஷன் லீக் போக போக எனக்கு அந்த கான்செப்டே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா சும்மா நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், இட்டாலி, பிரான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்கோம். அதோட வேல்யூவே போயிடுச்சு. இப்போ வேர்ல்ட் கப்ல வந்தா ஹெட் டு ஹெட் பாக்குறோம். நேஷன்ஸ் லீக்ல 4 மேட்ச் வருது. 4 இயர்ஸ்ல வந்து 4 வருஷம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வருது. அதோட வேல்யூவே போயிடுச்சு. அந்த பெரிய இதோட வேல்யூவே போயிடுச்சு. பட் பிளஸ் என்னன்னா இன்னொரு பிரச்சனை, மேனேஜர்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர். இது வந்து அதனால என்ன பண்றாங்க, நல்ல பிளேயர்லாம் போடு, நான் ஃபுல் இன்டென்சிட்டியோட ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் இந்த வருஷம் வந்து அது குறைஞ்சிருச்சு. நீ இங்கிலாந்து டீம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது இல்லை. நீ வந்து பிளேயர் போனா போயிரு. 8 பேர் புல் அவுட். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 8 பேர் புல் அவுட் ஆயிருக்காங்க. எல்லா கிளப்லயும், எல்லா இன்டர்நேஷனல் டீம்லயும் அது நடக்குது. வந்து எனக்கு வேணாம், நான் விளையாடல. பெல்ஜியம்லயும் அதே மாதிரி தான். கேடிபி வந்து எனக்கு இன்ஜுரி நடக்குது, இப்போ நான் விளையாடல அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி சொல்லும்போது ஜென்யூன் இன்ஜுரிஸ் ஐ அக்செப்ட்ரா. சிலதெல்லாம் நமக்கே தெரியுது, இதெல்லாம் ட்ரெண்ட் எல்லாம் வந்து வெளியே போனதெல்லாம் ஐ ஃபார் ஷூர் நோ இட்ஸ் நாட் an injury. See, but ஆமா, பட் they don't want to take the risk. ஏன்னா கண்டினியூஸா ஃபிக்சர் வருது. லைக் 3 days once ஃபிக்சர் வருது, பிரேக் இல்லாம. அண்ட் எல்லாமே ஹை இன்டென்சிட்டி கேம்ஸ். சாம்பியன்ஸ் லீக் ஹை இன்டென்சிட்டி பண்ணிட்டான். நீ போன வருஷம் தான் சாம்பியன்ஸ் லீக் லாஸ்ட் 2 கேம்ஸ் தான் நாங்க வந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருவோம். ஜாலியா மற்ற 2 மேட்ச் ரெஸ்ட் பண்ணிட்டு சின்ன பசங்களை ஆடிட்டு கிடைப்போம். இப்போ வந்து அது முடியாது. எல்லா மேட்சும் ஆடணும். நேஷன்ஸ் லீகும் இன்டென்சிட்டி ஆடணும். அப்போ எங்க வந்து ரெஸ்ட் பண்றது எனக்கு புரியல. எனக்கு அந்த நேஷன்ஸ் லீக் பாயிண்டே எனக்கு புரியல. வேல்யூவே போயிடுச்சு. எனக்கு கேட்டா நேஷன்ஸ் லீக் வேல்யூன்றதே போயிடுச்சு. மேபி சின்ன டீம்ஸ்க்கு அது வேல்யூ, இந்த மாதிரி குட்டி லைக் ஸ்வீடன் இந்த மாதிரி அந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து இட் ஹாஸ் அ வேல்யூ. ஏன்னா நீ ப்ரமோட் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி பெரிய டீம்ஸ்ல, பெரிய கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன வேல்யூ இருக்கு அது ஆடி? எனக்கு புரியல. எனக்கு அது சுத்தமா வேல்யூ போன மாதிரி இருக்கு. யூ கைஸ் ஃபீல், நான் என்ன சொல்றேன்னா 2 friendlies or 2 qualification matches நீங்க அதுலயே மாறுதுங்கறீங்களா? லைக் 2 friendlies will be played as friendlies, intensity அவ்வளவா தேவையில்ல. பட் இதுனா வந்து also managers have ஒரு freedom to try out things in friendlies. இப்போ வந்து எந்த மேனேஜர் ஃப்ரீடம் ட்ரை பண்றான், பிளேயர் ட்ரை பண்றான், அதே பிளேயர் தான். இங்கிலாந்து கிரிட்டிசிசமே அதானே, நீ ஆடின பிளேயரே ஆடிட்டு இருக்கடா. இப்போ ஒரு ஃப்ரீடம் இல்ல. நான் நேத்து சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஃபோர்டன் ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்துட்டு யூரோல பெர்ஃபார்ம் பண்ணல, ஓகே. பட் ஆனா மறுபடியும் அவனை வந்து கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்துடுது. இப்போ விளையாடுறப்போ ஒரு கார்டன் மாதிரி ஒரு பிளேயர், அவன் வந்து he got very few minutes. பட் அவனுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்ல. அவன் எங்க இருந்து ப்ரூவ் பண்ண போறான்? கிளப்புக்கு வெளியே நான் இன்டர்நேஷனல் செட்டப்ல என்னால வந்து அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் லெவலுக்காக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், மேனேஜர் காட்ட முடியுங்கிறத அவனால எங்க காட்ட முடிய போகுது?
அருண் திருப்பி சொல்ல, எனக்கு வந்து ஃபுல்லா ஸ்டக் ஆயிடுச்சு. நான் வெளியே போயிட்டு பாஸ் வரட்டுமா? பண்ணிக்கோங்க. நான் பாஸ் பண்ண வெளியே ஐ போயிட்டு திங்க் வரேன். ரொம்ப ஹேங் ஆகுது. ஆமா ரொம்ப ஹேங் ஆகுது. லைக் சரி, நான் ம். வெளியே ஈவன் போயிட்டு வரேன். கார்டன் ஜஸ்ட் கிவ் கேட்கும் மீ 2 4 செகண்ட் மினிட்ஸ். அப்புறம் கேக்குது. ஓகே, இது அதான் அது ஏதோ இஷ்யூ. நான் இப்போ கேப் கட் கூட ஓடல, என்னன்னு தெரியல. நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். ஸோ இப்போ ஒரு கார்டன் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து லைக் அவன் கிளப் லெவல்ல மட்டும்தான் அவன் வந்து அவனால என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறத தவிர்த்து ஒரு ஆக்சுவல் இங்கிலாந்து செட்டப்ல அவனால வந்து கூட விளையாடுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. லைக் த நம்பர் ஆஃப் கேம்ஸ் தட் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் த நம்பர் ஆஃப் கேம்ஸ் தட் ஹீ குட் பி ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அந்த ஒரு கேப் வந்துட்டு அகைன் நீ வந்து உன்னோட எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸையும் நீ வந்து ரொட்டேட் பண்ண மாட்டேற அண்ட் புது பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறப்போ நீ எப்படி ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணுவ? எனக்கு அங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. நீ ஆர் ஜஸ்ட் ரன்னிங் த சேம் பிளேயர்ஸ் டவுன் டு கிரவுண்ட் ஈவன் இஃப் தே டு நாட் பெர்ஃபார்ம். உனக்கு எங்கேருந்து வந்து மற்ற பிளேயர்ஸ் இங்கிலாந்துல வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த பிக் சிக்ஸ்ல இருந்தா முக்கால்வாசி பிளேயர் ஸ்குவாட்ல இருப்பாங்க, விச் இஸ் நார்மல். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு பிக் சிக்ஸ்க்கு வெளியே மிச்ச 14 டீம்ல வந்து குவாலிட்டியே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து ஒரு மார்க் கஹி வந்து ஒரு யூரோல ஸ்டார்ட் பண்றான்னா இன்ஜுரிஸ் இருந்தது, அது வேற விஷயம். தே டிட் நாட் ஹேவ் இனஃப் பீப்புள். பட் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால ஒண்டிதானே அவனால செய்ய முடிஞ்சது. லைக் அது வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப அதான் கம்மி ஆயிடுச்சு. அந்த ஃப்ரீடமே கம்மி ஆயிடுச்சு. கம்மி எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு. பண்ற இப்போ ஃப்ரீடமே ஃப்ரெண்ட்லிஸ்னா கம்மி நீ ஆயிடுச்சு. வந்துட்டு ரிசல்ட்டை பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நீ குவாலிஃபை ஆகிற அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மேனேஜர்ஸ் வந்து இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுப்பாங்க. இப்போ ஐயோ நேஷன்ஸ் லீக்குங்கிறத ஒரு ட்ரோஃபியா கன்சிடர் பண்றப்போ இதையும் நம்ம ஜெயிக்கணும், இதையும் நம்ம கொண்டு வரணும்னு வர்றப்போ அந்த தேவையில்லாத ஒரு காம்படிட்டிவ்னஸ் வந்துருதோ, தேவையில்லாத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதோங்கிறதா என்னுடைய பாயிண்ட். அதுதான் நான் ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல அந்த இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் வர்றப்போ. கௌதம், நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஆமா மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு மியூட் ஆயிடுச்சு. எனக்கும் இப்பதான் மியூட் ஆச்சு. இல்ல, இல்ல. அந்த இன்டென்சிட்டி பத்தி பேசிட்டு இருக்க ஒரு பக்கத்துல வந்து, இந்த பக்கம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இன்டென்சிட்டி பத்தி. நமக்கு வந்து இது கிடைக்க மாட்டேங்குது, நம்மளால ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் ஆட முடியலன்னு. 72 கேம்ஸ்ல 217 கோல் போட்டிருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்ல இது வரைக்கும். 4 கேம் தான் 0-0 ஷட் அவுட்ல முடிஞ்சிருக்கு. ஆன் ஆவரேஜ் தட்ஸ் 3 கோல்ஸ் a கேம். நம்ம ஒரு பக்கம் வந்து பிளேயர்ஸால ஆட முடியலன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து இப்படி கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. சோ இது வந்து the two ends of the spectrum பாக்குறேன். அருண் வந்து ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லியிருந்தாப்ல, when they took out the away goal rule or whatever, it took out that you need to score more ideally to win. நீ அது அவே கோல் ரூல்லாம் பிரச்சனை கிடையாது. அவன 4 கோல் போடா, நீ 5 கோல் போடு. அப்படின்னு ஒரு பக்கம் வந்திருக்குது. நான் என்ன சொல்றேன், it comes into a league table now where goal difference is a possibility. அது ஒரு பக்கத்துல நம்ம பார்த்தாகணும். இன்னொன்னு, இத்தனை கேம் ஆடும்போது ஆர் வி மிஸ்ஸிங் அவுட் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி அதர் கேம்ஸ், எக்ஸைட்மென்ட் ஃபேக்டர் ஆஃப் தி அதர் கேம்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளால 2 கேம் பார்க்க முடியுமா? இங்க ஒரு டிவி, இங்க ஒரு லேப்டாப். அவ்வளவுதான் பார்க்க முடியும். நம்மளால 2 கேம் தான் பார்க்க முடியும். So where do we find the right balance? பேலன்ஸ் வந்து ஐ திங்க் ஸ்பிளிட் 3 நாளா ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா நடக்கலன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே வெட்னஸ்டே தான் சாம்பியன்ஸ் லீக் நடக்குது. ம். ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்பிளிட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு இல்ல தோணுது. தேர்ஸ்டே நடந்துச்சு. நடந்துச்சா? நடந்துச்சுன்னு அப்படியா? நினைக்கிறேன். ஆமாமா. யூரோப்பா அப்படியா? தானே நடந்துச்சு தேர்ஸ்டே. வெட்னஸ்டே தேர்ஸ்டே யூரோப்பா நடந்துச்சு. டியூஸ்டே வெட்னஸ்டே சிஎல் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஓ வரைக்கும். பாசிபிளி. ஓகே. யூரோப்பா ஏன்னா கேம் இன்டு வெட்னஸ்டே. கரெக்ட். ஆமா ஆமாமா, யூரோப்பா யூரோப்பா கேம் கேம் இன்டு வெட்னஸ்டே. சிஎல் ஐ திங்க் அத வந்து 3ஆ மேட்சுக்கும் சரி லைக் பெரிய மேட்ச் ஒரு நாள் ஒரு பெரிய மேட்ச் வச்சா அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து கொஞ்சம் மீடியம் நல்ல டீம் வெர்சஸ் இந்த டீம் வச்சா டேய், அப்ப எல்லா மேட்சும் people பாக்குற will மாதிரி not இருக்கும். watch யூரோப்பாடா. அதான விஷயமே. இப்ப people will stop அது watching கரெக்ட். யூரோப்பால. ஃபேக்ட் தான். பட் என்ன அதுக்கு பேலன்ஸே இல்ல. ஒரு நாளைக்கு 10 மேட்ச் வச்சா எதை போய் பாக்குறது நாங்க? 2 ஸ்கிரீன் தானே இருக்கும். இல்ல பட் இப்போ கௌதம், நல்ல நீ நீ மேட்ச்லாம் வந்து சொல்றது சாரி டு கட் யூ ஆஃப் ராவல். நீ சொல்றது வந்து இப்போ சாம்பியன்ஸ் லீக் நம்ம விளையாடுறப்போ அங்கதான் வந்து இன்னும் ஹையர் காம்படிட்டிவ் டீம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ அங்கதான் நம்மளுக்கு வந்து எந்த மேட்ச் பார்க்கணும்னு வருது. எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 4 டீம் வந்ததுலயே யூரோப்பால அதே அளவுக்கு இதுவோ இன்டென்சிட்டியோ லைக் அன்லெஸ் ஐ ஹேவ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னோட டீம் விளையாடுது அப்படி இல்லாத இல்லாட்டி ஒரு லிவர்பூல் அட்லாண்டா மேட்ச் நடக்குது, இல்லாட்டி நம்ம பேசின மாதிரி ஒரு நாப்பலி அகேன்ஸ்ட் லைக் ஒரு லெவர்கூசன் நடக்குது, அந்த மாதிரி நடக்காத வழிய ஜென்ரலாவே வந்து நீ ஒரு ஃபுட்பால் ஃபேனா யூ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் த பெட்டர் கேம்ஸ்ல. இப்போ ஒரு ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஒரு ஒரு மோனாக்கோவோட ஆடினா கூட தட் வில் ஹேவ் லைக் ஐ திங்க் மோர் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தேன் ஒரு யூரோப்பா லீக்ல நடக்கிற கேமுக்குல்ல. ஸோ அது 3 நாள் ஸ்பிளிட் பண்ணா அது யூரோப்பா கேனிபலைஸ் பண்ணுங்கிறது எனக்கு தோணல. அது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருமான்னு தெரியல. பட் எனக்கு என்ன அந்த பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட்னா, இப்போ இந்த ஹோம் கேம் அவே கேம் ரூல் எல்லாம் இல்லாதப்ப நம்ம பார்த்தோம்.
அந்த ஒரு டிஃபெண்டிங் இன்டென்சிட்டிங்கிறது வந்து அந்த லெவலுக்கு இல்ல. ஸோ டீம்ஸ் வந்துட்டு 2 டீமுமே ஸோ இப்போ ஒரு டீம் பெஜாரா டிஃபெண்ட் பண்ணுதுன்னா, இன்னொரு டீம் வந்து அட்டாக் பண்றதுலயும் அவங்களுடைய அவுட்புட், அவங்களுடைய அந்த போட வேண்டிய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ 2 டீமுமே ஓப்பன் ஆடுறப்ப 2 டீமுக்குமே சான்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறப்போ, எனக்கு அதே லெவல் இன்டென்சிட்டி வந்துட்டு அந்த கேம்ல இருக்குமா ஃப்ரம் போத் த டீம்ஸ்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து இன்னொரு ஃபேக்டரா கூட இருக்கலாம். ஒரு சின்ன டீமுக்கு வந்து நம்ம வந்து முக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணணும். இல்ல அந்த மாதிரி இல்லாம ஓகே நம்மளும் ஆடுவோம், அவங்களும் ஆடுவாங்க. எந்த வருதோ நம்மளுக்கு ஓவரால் அந்த டேபிள்னு வந்துட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஓவரால் எங்க வருதோ அங்க போய் நிப்போம். 24 டீம் வரைக்கும் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி வந்து கொண்டு வந்து நிப்போங்கிற மாதிரி தான் வருது. எனக்கு அதனால அந்த அந்த இன்டென்சிட்டியை விட இது வந்து ஓப்பன் மோர் ஃப்ரீடம் மாதிரி தான் நான் பாக்குறேன் இது. அந்த ஒரு ஃபேக்டர்ல. நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, ஐடியலி ஃபுட்பால் வந்து இட் ஹஸ் இவால்வ்ட். we all know டிஃபெண்டிங்ல இருந்து it's become more attacking because of the coaches philosophies. அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கிறோம். பட் லெட்ஸ் கம் பேக் டு ஹவு ஈச் டீம்ஸ் ஹவ் பெர்ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேர் டீமை பத்தி பார்ப்போம். ஐடியலி இப்போ வந்து லிவர்பூல் ஆர் ஆன் டாப் வித் 3 பாயிண்ட்ஸ் லீடா? எத்தனை பாயிண்ட் லீட்? 2 பாயிண்ட் லீட் ஃப்ரம் ஸ்போர்ட்டிங். நாங்க இன்னும் வந்து ரியல் மேட்ரிட் ஹோம் ஆடணும், லில் அவே போறோம்னு நினைக்கிறேன். we also go PSV away and then இன்னும் ஒரே ஒரு இது இருக்கு. லில் அட் ஹோம் உங்களுக்கு லில் அட் ஹோம். லில் அட் ஹோமா? ஸோ PSV away, Real Madrid home and then Girona away. So ideally I think we can win at least 3 winnable games. Madrid மட்டும்தான் என்ன ஆகும் தெரியாது, but still it's at home. I see Liverpool finishing top 4. Out of this 8, top 4 வந்து I see Liverpool finishing. I can't say easily, but I'm guaranteed that I feel that Liverpool கண்டிப்பா டாப் 4 முடிச்சிருவாங்கன்னு. லெட்ஸ் கம் டு ஆர்சனல். இன்னும் 4 கேம் என்னலாம் இருக்கு? ஜிரோனா அவே, மொனாக்கோ ஹோம், ஸ்போர்ட்டிங் அவே, அதுக்கப்புறம் இன்னொரு ஹோம் கேம் ஒன்று இருக்கு. யாரோட கடைசி ஹோம் கேம் மறந்துடுச்சு, ஒரு செகண்ட் பாருங்க. ஏன்னா இது மொனாக்கோவோட ஹோம்ல ஆடணும் டிசம்பர் 11. அது சர்டனா தெரியும் எனக்கு. டினமோ ஜாக்ரெப் ஹோம். டினமோ ஜாக்ரெப் ஹோம். ஜாக்ரெப் ஹோம், இவங்க மொனாக்கோ ஹோம், ஜிரோனா அண்ட் ஸ்போர்ட்டிங் அவே. நாங்க விளையாடின 4 கேம்லயுமே வந்து 2 பயங்கர டஃப்பான கேம் விளையாடுறோம். லாஸ்ட் சீசன் ஃபைனலிஸ்ட், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலிஸ்ட், லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக் வின்னர். அண்ட் லைக் விளையாட்டதுல இருக்கிறதுலே நல்ல கேம்னு பார்த்தா PSG கேம். ஹோம்ல வந்து ஒரு 45 நிமிஷம் சூப்பரா ஆடணும். அதுக்கப்புறம் மறுபடி ஆஸ் யூஷுவல் திருப்பி வந்து அமைதியா உட்காந்துட்டோம். வேர்ஸ்ட் கேம்னா ஷக்தார் கேம் தான் நான் சொல்லுவேன். மற்ற 2 கேமுமே வந்து பெட்டரா ஆடணும். சரி, இந்த 4 கேம்ல வந்துட்டு எங்களுடைய சிச்சுவேஷன் படி லைக் நாங்க வந்து ஒரு 3 டாப் 8ல ஃபினிஷ் பண்ணோம்னா 3 வின் எடுக்கணும். which there is possibility. கண்டிப்பா வந்து நான் இந்த 7 plus 3 winsனா 16. ஓ வாவ். எனக்கு தெரிஞ்சு அதுவே கஷ்டம் இல்ல. லைக் 16 doesn't guarantee you at this point. எதுவுமே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 18 19 points guaranteed you. ஆமா, அதுதான் இப்ப நம்ம 3 wins and 1 draw should be. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஹோப் பண்றது அதுதான் 3 wins and 1 draw. ஏன்னா இன்டர் மேட்சுமே வந்துட்டு லைக் வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எந்த டீம் போனாலுமே அங்க வின் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வந்து எங்களுடைய அன்பார்ச்சுனேட் வந்து நாங்கள் அந்த ஒரு கோலை விட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க இன்டர். ஸோ வந்து லைக் தே நீடட் நத்திங் மோர் ஃப்ரம் தட் கேம். அந்த கேம் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ட்ராவாச்சும் எடுத்துருக்கலாம். ட்ரா கிடைக்கல. அங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து எண்டில் வந்து கடிக்காம இருக்கணும். அதுதான் ஒரே விஷயம். பட் ஹோம் கேம் மொனாக்கோ நல்லா ஆடினாலுமே நாங்கள் ஹோம்ல அந்த பீரியட்ல ஆடுறப்ப, டிசம்பர்ல ஆடுறப்ப ஐ திங்க் வி கேன் வின் தட் ஒன். ஸ்போர்ட்டிங் கஷ்டமா இருக்கும். பட் அகேன் புது மேனேஜர் அமோரிம் கிடையாது. பட் சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ். பட் கஷ்டமா இருக்கும். அங்கதான் ஐ திங்க் வி கேன் கெட் அ ட்ரா. டினமோ ஐ திங்க் வி கேன் வின். ஜிரோனாவே ஐ திங்க் வி கேன் வின். பிகாஸ் ஜிரோனா வந்து போன சீசன் ஆடின மாதிரி ஆடலன்னு நினைக்கிறேன் இந்த சீசன். ஸோ அதுவுமே வந்து வின் பண்றதுக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து ஸ்போர்ட்டிங்கை வந்து ஒரு ட்ராவா வச்சுப்பேன் இப்போதைக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து மிட் பிளாக் போட்டாங்கன்னா எங்களை மாதிரியே மிட் பிளாக் போடுவாங்க அவங்க மொத்தமா. நீயும் நவரக்கூடாது, நானும் நவரக்கூடாது. அந்த அந்த சந்தானம் காமெடி மாதிரி தான். 2 பேர் சும்மா அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க ஒண்டிதான் அங்க வந்து ஐ திங்க் வில் டிராப் பாயிண்ட்ஸ். பட் மிச்ச 3 எங்களுக்கு வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இது என்ன மேட்டர்னா, இப்ப நாங்க இது செஞ்சாலுமே வந்துட்டு கேரண்டிட் கிடையாது. மற்ற டீம் சுத்தி இருக்கிற டீம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகணும். அப்பதான் முடியும். அந்த அன்சர்டனிட்டி வந்து இப்ப நம்ம முதல்ல பேசின மாதிரி லீல் பிரெஸ்ட் எல்லாம் அங்க இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த டாப்ல இருக்கிறது. ஸோ அவங்களுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய சொதப்பல் இருந்தாதான் வந்து இந்த இது வந்து 8 குள்ள வர முடியும். அப்படி இல்லாட்டி 2 கேம் எக்ஸ்ட்ரா ஆடணும். அவ்வளவுதான். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பார்ச்சுனேட். We have a decent chance, I would say. Confirmed chance நான் சொல்ல மாட்டேன். decent chance சொல்லுவேன். I think 3 wins out of 4, I think it's decent for Arsenal. It's easily winnable. Or 3 games out of 4. It could be any. நீங்க ஸ்போர்ட்டிங் அவே போயிட்டு கூட you can win. You never know after coming back from an international break. எனக்கு இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல இருக்கிற ஒரே பிரச்சனை வித் ஆர்சனல், I think Saka is still going to England. இல்லையா? Saka is pulled out.
இல்ல புல்ட் அவுட். அவன் வந்து இங்கிலாந்து அசஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி சோ பிளேயிங். அப்போ எந்த ஆர்சனல் பிளேயர் போறாங்க போறது வந்து கை ஹாவர்ட்ஸ் போறான்னு நினைக்கிறேன். மத்தபடி ஜெர்மனி? ப்ராபப்ளி ஓடேகார்டும் ஐ திங்க் தேர்ஸ் a ஓடகார்ட சான்ஸ்னு சொல்லலாம். சொல்லலாம். இல்ல ஓடேகார்ட் இல்ல புல்ட் அவுட். நார்வே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேனேஜர் சான்ஸ் இருக்கு முக்கியமான மேட்ச். இல்ல இல்ல அவன் இன்னைக்கு சொல்லிட்டான் காலையில yesterday. வந்துருச்சு. டாக்டர் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. சோ ஆமா. ஹேவர்ட்ஸ் மட்டும் தான் போறான் கரெக்ட்டா? ஜெசூஸ் எல்லாம் அதுவுமே எனக்கு போவான். எனக்கு அதுவுமே தெரியல. பிகாஸ் அவன் தலையில அடிபட்டதுனால அதுவுமே வந்து அவன ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ப்ராபப்ளி ஃபியூ ம். மினிட்ஸ் தான் இல்ல குடுப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நான் மோஸ்ட்லி ஏன் அந்த கேம் கேள்வி ஆடுறதுக்கு. கேட்டேன்னா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் லாஸ்ட் சீசன். லைக் தி குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் ஐ திங்க் அலாங் வித் தியர் ஃபேமிலிஸ் ஆல்சோ வென்ட் டு துபாய். தே ஹேட் a really good time. ஆர்டெட்டா கூட சொல்லியிருந்தாப்ல, "We wanted sun on our faces. We let the nature do the healing" அப்படின்னாப்ல. என்னய்யா ஏதோ மெடிசின் மெடிக்கல் பர்சன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு. எங்க ஆளு ஹோலிஸ்டிக் ஹீலிங்டா. அதான் ஹோலிஸ்டிக் ஹீலிங். அதான் நான் வந்து அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த 2 வீக்ஸ்ல வந்து இட் கிவ்ஸ் them a similar chance. I don't think they're going to go away. I think they'll still remain in Arsenal, still remain in England. அப்படி இருக்கும்போது வந்து I think they can use these 2 weeks to like recoup. ஆர்டெட்டா சொல்லியிருந்தாப்ல, ட்ரூ, இந்த ட்ரூ. 8 வீக்ல வந்து எனக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருந்துச்சு. அதனால எனக்கு அது வந்தாலே போதும். ஐ அம் வெரி ஷூர் தட் வீல் வின் வீல் பிளே பெட்டர். முன்னாடி விளையாண்டதோட வீல் பிளே பெட்டர்ன்னு சொல்லியிருந்தாப்ல. சோ அதனால தான் கேட்டேன். யார் போறாங்க? யார் இருக்காங்க? இட்ஸ் a great அந்த time to recoup. பிரேசிலியன் பிளேயர்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. மெகலஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெகலஸ் போவான்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து மார்டினெல்லியும் ஸ்குவாட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஹெசூஸ் சலீபா? ஸ்குவாட்ல இல்லன்னு நினைக்கிறேன். சலீபா போயிடுவான். சலீபா ஆமா. போயிடுவான். சலீபா ம். போயிடுவான். இவன் ம். மெகலஸ் வந்து போவான். ஏன்னா அவன் வந்து I think ஸ்டார்ட் Raya பண்ணான். is also the starting keeper for Spain ல. ஆமா. அவனும் போவான். ராயாவும் ம். போவான். ராயா, ம். கேப்ரியல் மெகலஸ், வில்லியம் சலீபா போவான். அப்புறம் வந்து பார்ட்டி போல, ரைஸ் போல, ஜார்ஜினியோலாம் போல, யாருமே போல. டிம்பர் போவான்னு நினைக்கிறேன். ரைட். டிம்பர் ம். நெதர்லாண்ட்ஸ்க்கு அவன் போவான்னு நினைக்கிறேன். ம். மத்தபடி அட்டாக் வைஸ் வந்துட்டு மார்டினெல்லி ஸ்குவாட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் போக ம். வேண்டியிருக்கும். பட் மத்தபடி யாருமே ஸ்குவாட்ல இல்ல. ஹெசூஸ் இப்ப ம். ஸ்குவாட்ல இல்ல. அவுட் ஆஃப் ட்ரோசார்ட் இருப்பான். ட்ரோசார்ட் இருக்கான். ஓ ட்ரோசார்ட் அவன் தான் ட்ரோசார்ட் கேப்டன். பெல்ஜியம் அவன் ஆமா. தான் கேப்டன். பெல்ஜியம் அவன் போவான். கேப்டன். அவன் போனாலாம் கவலைப்பட மாட்டார் அருண். போய் தொலை போ. நீ மட்டும் உள்ள அடிச்சு இருந்து வேற லெவலோட பேசியிருப்பேன்டா அப்படின்னு. இல்ல அது என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு மேட்ச் அவ்வளவுதான். எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. கமிங் டு சிட்டி ராகுல் 4 கேம் யாருல? சரி விட்றா. அது எதுக்கு அவ்வளவுதான் பேசிக்கிட்டு? முடிச்சு விட்டீங்க. அடப்பா. கேம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர்நார்ட் ஹோம், கிளப் ப்ரூஜ். ஃபயர்நார்ட் ஹோம் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் வின்னபிள். அங்கதான் வந்து அந்த லூசிங் தட் ஸ்ட்ரீக் இஸ் எண்ட் ஆகும்னு வின்னபிள் நினைக்கிறேன். எல்லாம் சொல்லாத. பாத்தியா? ரெடி இதெல்லாம் வந்து பாத்தியா? குச்சமே இல்லாத இருங்க. குச்சம். தட் இஸ் வின். அதான் கேரண்டீட் வின்னே வச்சுக்கோங்க. ஐ திங்க் தட் இஸ் அதான் அங்கதான் எனக்கு லூசிங் ஸ்ட்ரீக் எண்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. இந்த ம். லூசிங் ஸ்ட்ரீக் ஏன்னா அடுத்த வாரம் வருதுன்னு நினைக்கிறேன். லைக் இன்டர்நேஷனல் அடுத்த பிரேக் மிட் அப்புறம். வீக். ஆமா. அதுக்கப்புறம் தான் 2 கஷ்டமான மேட்ச். யுவென்டஸ் அவே ஃபர்ஸ்ட். அது டிசம்பர் நடுவுல ரேண்டமா ஏதோ ஒரு டிசம்பர் நடுவுல. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஜான்வரியில தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில மூவ் ஆகுது. ஐ திங்க் அப்போ வந்து பிஎஸ்ஜி அவே ஃபர்ஸ்டே பிஎஸ்ஜி அவே. ஸோ 2 அவே மேட்ச். ஐ திங்க் ஜான்வரி அப்புறம் வந்து இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம் இப்போ இருக்கிறத விட. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து PSG எல்லாம் வந்து ஒரு டீமே இல்ல. அது புரியுதா? ஓகே. நாங்க ஸ்போர்ட்டிங் கிட்டயே 4 கோல் விட்டோம். நாங்க விட்டுருக்கவே கூடாது அது. ஆக்சுவலா நல்லா ஆடணும் நாங்க அந்த மேட்ச். அவங்க வந்து 10 நிமிஷம் நல்லா ஆட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க. டேய் டிஃபென்ஸ் வந்து அவங்க அவ்வளவு வந்து மட்டமா இருக்கு. செட்டப் நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாடுனானுங்க. நீ PSG கேம வந்து ஆர்சனல்ட்ட நீ பாத்தியான்னு தெரியல. அவனுக்கு நீங்க ஏன்டா ஸ்போர்ட்டிங் வந்தோம்னு ஆடுனானுங்கடா அது. நீங்க ஸ்போர்ட்டிங் மேட்ச் பாத்தீங்களான்னு தெரியல. அவனுங்க ஆக்சுவலா நல்லா ஆடல அவனுங்க. அமோரிமா வந்து சொல்லுவான். இது வந்து 1 ஆஃப் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவனுங்க ஆக்சுவலா ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஏன்னா அவ்வளவு சான்ஸ் விட்டோம் ஒண்ணு. டிஃபென்ஸ் வந்து ரொம்ப லைக் நடந்து போய் கோல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு லிட்டரலா. லாஸ்ட் 4 மேட்ச் அப்படிதான் இருக்கு. ஸோ பட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடும். பட் ஃபயர்நார்ட் ஹோம் நாங்க ஜெயிச்சிடணும். யுவென்டஸ் அவே ஐ திங்க் யுவென்டஸ் அவே ஷுட் வின். 4 மேட்சும் கன்சிடர் பண்ணா we are favorites. ஸ்குவாட் ஃபிட்டா இருந்தா we will win. பட் அந்த ஃபிட்னஸ் தான். அதுதான் வந்து சேம் பாயிண்ட்ஸ் as Arsenal. நீங்களும் you need at least 3 wins த்ரீ ன்றா. வின்ஸ். ஐ திங்க் வில் பிஎஸ்ஜி அவேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. யுவென்டஸ் அவே கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அவனுங்க அவ்வளோ ஒன்றும் நல்லாலாம் இல்ல. பிளஸ் ஸ்குவாட் அந்த டைம்ல கொஞ்சம் ஃபிட் ஆயிடுவானுங்க. ஸோ ஜான்வரியில எப்படி இருக்கும் நிலைமை அதுதான் தெரியல. ஃபிட்னஸ் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி ஃபிட்னஸ் ஆஃப் எவ்ரிஒன் அவ்வளவுதான். இதுல எல்லாரும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா ஐ திங்க் வில் வின் 4 கேம்ஸ். என்ன கேட்டா ஆஸ்டன் வில்லா வந்து டாப்ல இருந்தாங்க போன மேட்ச் வீக்ல. ஒரே மேட்ச் வீக் சர்ன்னு கீழ வந்து 8வது வந்துட்டாங்க. And I think they have a relatively okay set of fixtures இல்ல. Where do you guys see them finishing? அவங்க கஷ்டமான ஃபிக்சர்ஸ்லாம் ஆடிட்டாங்கல்ல. பயனோட ஒரு கஷ்டமான ஃபிக்சர் இருந்துச்சு. அது ஆடிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வேற யாரு அவங்க ப்ரூஸோட ஆடி தோத்தாங்க. யங் பாய்ஸோட ஆடினாங்களா அவங்க? யங் பாய்ஸோட வின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு யார் ஃபிக்சர் இருக்கு? யுவென்டஸ் அட் ஹோம், லைப்சிக் அவே, அப்புறம் வந்து மொனாக்கோ அவே, அப்புறம் செல்டிக் அட் ஹோம். நான் வந்து இந்த லைப்சிக் வச்சலாம் நினைச்சு பயந்தேன்டா. கிறுக்குன்னு ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலடா அவனுங்க. லைப்சிக் ஆக்சுவலா ஃபார்ம் இப்போ ரொம்ப டவுன் ஆயிருச்சு அவங்களுக்கு. புண்டஸ்லீகாலே கொஞ்சம் முக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன்.
இல்லடா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணல. டு பி ஆனஸ்ட். ஏன்னா அவங்க வந்து லைக் அந்த பயன ஹோம்ல அடிச்ச ஒரு இதுலயே இருப்பாங்க. பயங்கர ஃபீலிங்லயே இருப்பாங்க. ஸோ யுவென்டஸையும் வந்து அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. எமரிக்கு வந்து ம். இந்த மாதிரியான யூரோப்பியன் கேம்ஸ் எல்லாம் வந்து யுவென்டஸ் அமுக்குறாங்கன்னா எப்படி அமுக்கி ஆடணும்னு எமரிக்கு தெரியும். அதுதான் வந்து ஒரு விஷயம். லைப்சிஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் அவங்களுடைய இது வந்து சுத்தமா இல்ல. அவங்களுடைய கஷ்டமான கேம் மொனாக்கோ அவே. அது கஷ்டமா ஆ. இருக்கும். ம், ம், ம். மொனாக்கோ அவே கேம் இல்ல ஐ கஷ்டமா திங்க் இருக்கும். வில்லா வந்து எல்லா அவே மேட்சும் அவனுங்க கஷ்டப்படுறானுங்க. ம். ப்ரூஜோடயே ஐ திங்க் ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. லைப்ஜிகாவும் அதே மாதிரி தான் இருக்கும் என்ன கேட்டா. அவனுங்க அவே நீ மேட்சஸ் சொல்லு, வந்து ஐ நான் டோன்ட் சொன்னா திங்க் அஜெண்டான்னு சொல்லிட்டு என்ன அடிப்பாங்க. நீயே தைரியமா சொல்லு. இது வந்து வில்லா நான் கூட இதனால தான் இல்லையா நான் அவே அஜெண்டா. ஸ்பைஸ் பத்தி வந்து பொழந்துட்டானுங்க. இல்ல உனாய் எமரி அவேல நல்லா ஆட மாட்டான்னு சொன்னா உங்களுக்கு நீ ஆர்சனல் ஃபேன் அதுதான் உண்மை. ஆனா நான் சொன்னா என்ன கடிப்பாங்க. பெரிய டீம் ஆக்சுவலா உள்ள அவனுக்கு இந்த வருஷமே எனக்கு அந்த டிப் வரும்னு தோணுது வில்லா கிட்ட டிசம்பர்ல. எனக்கு அதுவே நான் தோணுது. எதுவும் இப்பவே சொல்லலப்பா. ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்களுக்கு அந்த டிப் தெரியுது. கிளீனா தெரியுது. பிளேயர்ஸ் டயர்டா இருக்கானுங்க கொஞ்சம். பட் அதான் பட் தே லைப்ஜிகோட காட் கஷ்டமா நல்ல இருக்கும். ரெக்ரூட்மெண்ட். சம்மர்ல தே பாட் லைக் 5, 6 பிளேயர்ஸ் ஆர் அது சம்திங். இந்த ஓகே. பார்க்லேல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னா வேணும்ல. ஒர்க் ஆகணும்ல. ஒர்க் ஆகணும்ல. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இல்ல இருக்கு. பார்க்லே என்ன ஆனா ஒரு கேம் அவன் கூட ஆடிட்டு தான் பார்க்கவே இருக்கான். இல்ல. ஆடிட்டு தான் இருக்கான். அப்பப்போ சப்பா தான் ஆடுறான். யூஸ் பண்றாங்க. அப்பப்ப ஆமா. ஓகே. ஆடுறாங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். சோ இவங்க வந்து யுவென்டஸ் ஹோம், லைப்சிக் அவே, மோனாக்கோ அவே அண்ட் செல்டிக் ஹோம். செல்டிக் கூட குட் டூ சம்திங். நம்ம சொல்ல முடியாது வில்லா கூட. ஏன்னா இல்ல பிரெண்டன் அவங்க ராஜ். 2 ஹோம் கேமுமே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குடா உங்களுக்கு. ம், 2 ஹோம் ம், நான் யுவென்டஸ் கேமுமே சொல்லுவேன் நான். அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ம், ஒண்ணுமே நீ வந்து ஒரு கோல் போட்டா போறங்கிறப்ப ஐ திங்க் தே கேன் டூ தட். பட் இந்த ம். அவே கேம் தான் எனக்கு அவே கேம்ல இந்த ஸ்பெசிஃபிக்லி மொனாக்கோ கேம்ல ஐ ஐ ஐ டோன்ட் நோ. அது மொனாக்கோ சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க இப்போ இந்த சீசன்ல. அவேன்னு வர்றப்ப அங்க ஒரு இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். பட் அகைன் இப்போ நான் எங்களுக்கு சொன்னதான் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க வந்து தே ஆர் இன் அ குட் பொசிஷன். பட் அகைன் தே வுட் நீட் ப்ராபப்லி லைக் 2 or 3 wins at this point. ம். அந்த மொனாக்கோ கேம் நீ டிஸ்கவுண்ட் பண்ணினாலுமே வந்து ஒரு 9 பாயிண்ட் தேவைப்படும்ல உங்களுக்கு. இப்ப நம்ம இதுக்கே பேசிட்டு இருக்கோம் 9 பாயிண்ட் வேணும்னு. நான் அத்லெட்டிகோ மாதிரி இருக்கிறேன். ஸ்பார்ட்டா பிராகா அவே, ஸ்லாவியா பிரட்டிஸ்லாவா ஹோம், லெவர்கூசன் ஹோம், சால்ஸ்பர்க் அவே. 3 வின்னபிள் ஃபிக்ஸ்சர்ஸ் தான் இவங்களுக்கு. ஈஸி. அவங்க வந்து என்ன டாப் 8 கஷ்டம் இப்போதைக்கு. பட் ஐ ஃபீல் ம். லைக் தேல் ஃபினிஷ் ஈஸிலி 10th 11th மேக்ஸிமம். ம். அதுக்கு மேல கரெக்ட். ஜெயிச்சிருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்சிலோனா வந்துட்டு தே ஆர் பிளேயிங் பிரெஸ்ட் அட் ஹோம், டாட்மண்ட் அவே, பென்ஃபிகா அவே, அட்டலாண்டா அட் ஹோம். ஓ இவங்களுக்கு ஆக்சுவலா ஈஸி இல்லைங்க. நெக்ஸ்ட் 4 ஃபிக்சர்ஸ். ஆனா அவனுங்க வந்து ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாரும் ஃபிட்டா இருந்தாலே அவனுங்க அந்த ஃப்ரண்ட் 3 ஃபிட்டா இருந்தாலே தே வில் பிளாஸ்ட் அவே எனி டீம் என்ன கேட்டா. இப்ப அவனுங்க தான் வந்து அந்த ஃப்ரண்ட் 3 தான் மெயின். இப்ப ஆனா யமாலுக்கு ஏதோ இன்ஜுரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஷார்ட் ஐயோ. இன்ஜுரி தான். ஷார்ட் இன்ஜுரி தான் 3 வீக்ஸோ என்னமோ தான். ஸோ ஐ திங்க் அடடா. ம், ம், பெருசா ம். இல்ல லெவன்டோஸ்கிக்கும் பட் 10 நாள் ஏதோ இன்ஜுரி. ஸோ அவங்க வந்து ஃபார்ம்லியா அவங்க ரைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் மெட்ரிட், லிவர்பூல் அவே, அட்டலாண்டா அவே, சால்ஸ்பர்க் அட் ஹோம், பிரெஸ்ட் அவே. அட பாவிங்களா 4 ஃபிக்சர்ஸ்ல அவங்களுக்கு இன்னும் 3 அவே ஃபிக்சர்ஸ். பட் அதே ரியல் மெட்ரிட் அவனுங்கள வந்து இந்த மாதிரி மேட்ச் தான் அவனுங்க வருவானுங்க. அவனுங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது. அது பிளஸ் அந்த அட்டாக்கிங் ஃபயர் பவர். ஆனா அவங்களுக்கு டிஃபென்ஸும் வந்து மிலிட்டாவும் போயிட்டான். அவனுக்கு என்ன மிலிட்டாவும் சீசன் பண்ணுவானுங்கன்னு அவுட். தெரியல. ம். சூவமேனிய சென்டர் பேக் போட்டு ரொம்ப ஆமா. கஷ்டப்படுவானுங்க. டிஃபென்ஸ் தான் அவங்களுக்கு. அட்டாக் ஆனா இந்த வினிசியஸ் எம்பாபே எல்லாம் கொஞ்சம் எப்படின்னு ஒரு ரைட் கிளிக் போட்டா பேக்கும் பிரச்சனை. முடிஞ்சிருச்சு. சோ லூக்கஸ் வாஸ்கஸ், சூவமேனி, ரூடிகர் அண்ட் மெண்டி இதான் அவங்களோட பேக் லைன். 4 இருக்க போகுது. So I feel இவங்களுக்கு இன்னும் 3 tough fixtures இருக்கு. So I think Real Madrid have a very good chance of dropping out of the top 8. ஏன்னா they டாப் should 8 have gotten போயிடுவானுங்க points. எனக்கு தெரிஞ்சு. டாப் 8 ம். கஷ்டம் அவங்களுக்கு. ஐ திங்க் 15, 16 முடிச்சாலே அவங்க இப்போதைக்கு ஓகேன்றுவானுங்க எனக்கு கேட்டா. கரெக்ட். இது வந்து அவங்களுக்கு திரும்பி பிளேயர்ஸ் இல்ல அவன் இவனுக்கும் மிலிட்டாவுக்கும் ஏசிஎல்ல. சோ இந்த சீசன் ஃபுல்லா ஆட மாட்டான். ஆமா. அவங்க ஜான்வரியில எப்படியாச்சும் உள்ள ராகுல் சொன்ன மாதிரி 16க்குள்ள அந்த உள்ள பூந்துட்டா போறோம் தான் பாப்பாங்க. இந்த 24க்குள்ள. அதுதான் அவங்களுடைய மெயின். வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பயன் பாரிஸ் ஹோம், ஷக்தார் அவே, ஃபைனூட் அவே அண்ட் ஸ்லாவியா பிரட்டிஸ்லாவா ஹோம். ஸோ இவங்களுக்கு வந்து 3 வின்னபிள் ஈஸி ஃபிக்சர்ஸ் இவங்களுக்கு. பாரிஸும் ஹோம். அதெல்லாம் நான் வந்து சொல்றதா இல்லப்பா. பாரிஸ் எல்லாம் புது கான்ட்ராக்ட் வேற கொடுத்துருக்கானுடா அவனுக்கு. எனக்கு என்னால நம்ப முடியலடா அவன்கிட்ட. இல்ல பட் பயன் நீ நீ அது சொன்னாலுமே இல்ல அவங்க 2 கேம் ஃபர்ஸ்ட் அந்த கேம் யாரோட ஏதோ 9 கோல் போட்டு ஜெயிச்சாங்களே ஒரு டீமோட. ஆமா 8 கோல். டைனமோ ஜாக்ரேபோட. பட் ஆனா அன்எக்ஸ்பெக்டடா 2 கேம் தோத்துருக்காங்கல்ல அவங்க. அது ஹோம்ல 2 கேமுமே ஹோம்ல தோத்தாங்களா அவேல தோத்தாங்களா? அந்த இல்ல வில்லாவோட அவே. வில்லா அவே, பார்சா அவே. ரெண்டுமே அவே. ஐ திங்க் அவங்க குவாலிட்டிக்கும் அதே மாதிரி தான். நம்ம எல்லாரும் ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கோம் லிவர்பூல் தவிர என்ன கேட்டா. அதுதான் எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் ஃபைனலி இப்போ இருக்கிற லீக் டேபிள் உங்களுக்கு தெரியுது. எல்லா ஃபுட்பால் நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. பிரிடிக்ஷன் கிங்ஸ் நீங்க 2 பேரும் நான் எதிர்பார்த்து ஒரு பயங்கரமான கேள்வி சொல்றேன். டாப் 8ல மானக்கோ, பிரெஸ்ட், ஸ்போர்ட்டிங்,
செல்டிக் ஆர் லில். இந்த 5ல ஒன் வில் finish in the top 8னா யார்? மோனகோ. ராகுல் நீ? நான் லில் போறேன். நான் என் தலைவன் பிரெண்டன் ராஜர்ஸ்க்கு செல்டிக் போறேன்டா. என்ன நடக்குதுன்னு பாப்போம். மோனகோ ஆக்சுவலா அவங்க வந்து பென்ஃபிகா ஹோம்ல ஆடுறாங்க, ஆர்சனல் அவேல ஆடுறாங்க, வில்லா ஹோம்ல ஆடுறாங்க, இன்டர் அவேல ஆடுறாங்க. அந்த இன்டர் ஆர்சனல் கேம் தான் உங்களுக்கு என்னன்னா இவ்வளவு நாள் அவங்க நல்லா ஆடிட்டு இருந்தானுங்க. பொலோனியாவோட ஜெயிச்சானுங்க. அவங்க நடுவுல கொஞ்சம் லைட்டா ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு நடுவுல அவங்களுக்கு. இப்போ அக்டோபர் நவம்பர்ல ஐ திங்க் அந்த டிப் ஆறதுக்கு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் நான் மொனக்கோ சொல்லல. சரி, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாப் டீம்ஸ்ல ஒன் வில் கோ அவுட் ஆஃப் த டாப் 24னா யார்? 3 பேரும் பாரிஸ் தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஃபிக்சர்ஸ் பார்த்தா. எஸ், அவங்க ஃபிக்சர்ஸ் வந்தப்பே வந்து ஒரு மாதிரி பயங்கர இதுவா இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. அவனுங்க ஆனா ஒண்ணா அட்லெட்டிகோ இல்லனா பாரிஸ் தான். மத்தபடி யாரும் எனக்கு தெரியல யார். நான் வந்து அட்லெட்டிகோ தான் சொல்லலாம்னு இருந்தேன் அவுட் ஆஃப் த டாப் 24. ஐ டோன்ட் see them doing well. ஏனா மிலானுமே 6 பாயிண்ட்ல தான்டா இருக்காங்க. ஓ மிலான் நாங்க 7 பாயிண்ட்ல இருக்கோமா? நான் ஏதோ பயங்கரமா நாங்க ஏதோ பிச்சிட்டு நம்ம என்னமோ மேல 15ல இருக்கிற மாதிரியும் அவங்க என்னமோ இதுதான் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பெஷாலிட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா எப்பவுமே வந்து இந்த சிமியோனை பஞ்சம் பொழைக்கிற மாதிரியே வைக்கணும். பிளேயரே கொடுக்காம காசே கொடுக்காம இருந்தா அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க இந்த சம்மர்ல. அதனால அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கறத எனக்கு தோணுது. பட் இந்த வீடியோ முடிக்கும் போது வந்து how are you guys excited for the madness? Game week 8ல 18 கேம் சேம் டைம் கிக் ஆஃப் ஆக போகுது. என்ன எதிர்பார்க்கலாம் அந்த அன்னைக்கு? கேஸ் தான், வேற என்ன, வேற எதுவுமே இல்ல. சண்டை போடுங்க அடிச்சுக்கோங்கன்றவானுங்க. எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 3 பேரும் நம்மளோட டீம் ஆடுற மேட்ச் தான் வந்து ஃபுல்லா பாப்போம். ஐ திங்க் கௌதம் ப்ரோ கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. ஏன்னா அவரு போயிடுவானுங்க. நம்ம 2 பேரும் கொஞ்சம் அப்படிதான் அடிச்சு புடிச்சு லாஸ்ட் அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த மத்த இன்னொரு டீம் விளையாடுறதுக்கு போய் பார்க்கணும்ங்கிறது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த பாயிண்ட்ல. ஏன்னா வந்து உள்ள போனா போதும்டா. ஆமா எப்படியாச்சும் நம்ம உள்ள போனா போறோம்டா. 24 கூட முடிக்கணும். ஒரு நல்ல மேட்ச் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு 2016 அந்த 17 வந்து ஸோ மார்ச் அன்னைக்கு ஸ்டோக் வெர்சஸ் மேன் சிட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் 0-0. நான் வந்து சிட்டி மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆப்போசிட் சைட்ல பார்த்தா பார்சா பிஎஸ்ஜி அந்த கம்பேக் நடந்துருக்கு. அதை வந்து நான் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து லாஸ்ட் மினிட்ல பாக்குறேன் என்ன பிஎஸ்ஜி ஜாலியா அடிச்சுட்டு போயிடுவானுன்னு பார்த்தா சர்ஜியோ ரோபர்ட்டோ செலிப்ரேட் பண்ணிருக்கான். எனக்கு வந்து என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி அங்க நடக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. But anyways, once again Rahul, Arun, thank you so much. இது வந்து mid group of the Champions League review பார்த்திருந்த எல்லாருமே நாங்க நிறைய பாயிண்ட்ஸ் பேசணும் இந்த வீடியோல. வந்து நேஷன்ஸ் லீக் போய் ஒவ்வொரு கிளப்பை பத்தி பேசி the draw, சூப்பர் கம்ப்யூட்டர் draw எல்லாமே பேசணும். Don't forget to leave your comments. கூடி சீக்கிரம் வந்து இன்னொரு வீடியோல வந்து நம்ம 3 பேரும் சந்திக்கிறோம் உங்களை வரை. அதுக்கு வரைக்கும் this is Arun, Rahul and Gautam signing off.